வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முதல் எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது கம்ப்ளீட்டாக டிஎம்கே பார்ட்டியை பற்றி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். தமிழ்நாட்டோட 2026 ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்ட மொத்த மக்கள் தொகை எவ்வளோ தெரியுமா? 8.5 கோடி. இந்த 8.5 கோடியில் 6.26 கோடி தான் எலிஜிபிள் ஓட்டர்ஸாக ஓட்டு போட்டிருக்காங்க. பட் அந்த 6.26 எலிஜிபிள் ஓட்டர்ஸில் ஆக்சுவலி ஓட் பண்ணது பார்த்திங்கன்னா 4.6 கோடி தான். இப்போது 2026 எலெக்ஷனுக்கு வந்தீங்கன்னா 2021 கோவிட்னால் அரவுண்ட் 8 லட்சம் பேர்கிட்ட இறந்துருக்காங்க. பட் அதுக்கப்புறம் ஆவரேஜாக பார்க்கும்போது ஓவராலாக ஒரு 40 to 45 லட்சம் பேர் இறந்ததா அப்ராக்சிமேட்டாக 6 to 6.5% சொல்லப்படுது. அந்த நம்பரை எடுத்துக்கிட்டோன்னா இவங்க எல்லாருமே அடல்ட் டெத்ஸ். ஸோ அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இறந்தவங்க. அந்த நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணணும், ஏற்கனவே விழுந்த ஓட்டில் இருந்து கழிக்கணும். அவங்க யாருக்கு போட்டாங்க, எந்த ஓட்டு போட்டாங்கலாம் தெரியாது. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஆவரேஜ் ஓட் லிஸ்ட்டில் இருந்து அவங்க லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதுக்கு அடுத்தது புதுசாக யாரெல்லாம் ஓட்டு போட வந்திருக்காங்கன்ற லிஸ்ட்டை ஆட் பண்ணணும். அப்ராக்சிமேட்டாக 15 to 18% புது ஓட்டர்ஸாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, இந்த புது ஓட்டர்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் ஒரு பெரிய கேம் சேஞ்சிங்கே நடக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே விழுந்த ஓட்டில் 6% போயிட்டாங்க அடல்ட்ஸ். புதுசாக வர்றத கிட்டத்தட்ட 18%, அதாவது 1 கோடி ஓட்டர்ஸ் புதுசாக வர்றதா அப்ராக்சிமேட்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இப்போ இந்த 1 கோடி பேரில் நம்ம ஆவரேஜாக ஒரு 30% கழிச்சிருவோம். ஏன்னா ஆவரேஜாகவே பார்த்திங்கன்னா 30% ஓட்டு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படி பார்த்தா கூட அரௌண்ட் 80 லட்சம் புது ஓட்டுக்கள் சப்போஸ் போடுறதா எடுத்துக்கிட்டால் கூட போன எலெக்ஷனோட இந்த எலெக்ஷனில் ஆவரேஜாக 6.56 crores அப்ராக்சிமேட்டாக ஒரு எஸ்டிமேட்டட் அமௌண்ட்டாக நமக்கு வருது.